நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உரைநடையில் இது கடைசி வார்த்தை அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதி இருக்குது. படிக்கும்போதே தூக்கி வாரி போடுது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே தூக்கி வாரி போடுது. இது கடைசி வார்த்தை அப்படிங்கிறார். அதாவது தான் உணர்ந்ததை அந்த பார்வதிபுரம் மக்களுக்கு சொல்லும்போது இதுதான் உச்சம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை தவிர வேற எதையுமே நீங்கள் தேட வேண்டாம், வேற எந்த வார்த்தையும் தேட வேண்டாம், வேற எந்த வழிமுறையும் தேட வேண்டாம் என்று சொல்லுகின்ற கடைசி வார்த்தையாக நாம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டியது மாதிரி இது கடைசி வார்த்தைனா அடடா அப்படியா அப்படின்னு அதிர்ந்து போக தேவையில்லை. இந்த அருட்பெரும் சோதி என்கின்ற தத்துவம் தான் கடைசி வார்த்தை அப்படிங்கிற புரிதலை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த கடைசி வார்த்தை அருட்பெரும் சோதி என்கின்ற அந்த வார்த்தைக்கு வரும் முன்னாடி நாம் எப்படியெல்லாம் அலைபாயிறோம், அலைஞ்சு திரியிறோம் அப்படிங்கிறத அந்த இது கடைசி வார்த்தைங்கிற உரைநடை பகுதியில் பார்வதிபுரத்து மக்களுக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த உரைநடை மிக சுவாரஸ்யமாக இருக்குது, பாருங்களேன். மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமச்சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது. அவ்வளவு மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும். ஆதலால் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவானுபவமே அன்றி வேறில்லை. இங்குள்ள எல்லாவர்க்கும் ஸ்வர்க்க நரக விசாரம் இல்லை. ஸ்வர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல்வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைப்பட்டு திருவருள் துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அஃது அருமை கடினம். அதாவது இறை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டா எல்லாருக்கும் புரிஞ்சிடுங்கிறனால என்ன பண்ணியிருக்காங்க, குழுவுக்குறியாக அமைத்து அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சங்கேத வார்த்தைகள், க்ளூ கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்வோம்ல, அந்த மாதிரி சங்கேத குறிப்புகளாக கொண்டு வந்து 2 வார்த்தை 3 வார்த்தை 4 வார்த்தை 5 வார்த்தை 8 வார்த்தை 12 வார்த்தை 24 வார்த்தை இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்களே தவிர வெளிப்படையாக எதையும் சொல்லவில்லை. எனவே இப்படி குழுவுக்குறியாக சங்கேத வார்த்தையாக கொடுத்ததை புரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். ஆனால் எதை புரிய வேண்டுமோ அதற்கு நீங்கள் நேரடியாக வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு க்ளூவையும் நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்குறாரு. இந்த பத்தியில் திரும்ப பயணம் செஞ்சுட்டு வரலாம் பாருங்களேன். சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியாய் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமச்சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1, 2, 3, 5, 6, 8, 10, 13, 15, 16, 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகிறது. உண்மைதானே? நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா இந்த மந்திரத்தை சொல்லு, அதை சொல்லு, இந்த வார்த்தையை சொல்லு, இப்படி சொல்லு, அப்படி சொல்லுன்னு 2 வார்த்தை 4 வார்த்தை 6 வார்த்தை 8 வார்த்தை 12 வார்த்தை 24 வார்த்தை 36 வார்த்தைன்னு சொல்லி பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது தேவையில்லாதது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த மாதிரி மந்திரங்களை அல்லது வார்த்தை ஆடுவதால் ஒரு நன்மையும் இல்லை என்று நம்முடைய வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக சொல்கிறார். எப்படி அடுத்தது பயணப்படுறார் பாருங்க. அவ்வளவு மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும். ஆதலால் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்மலாபமாகிய சிவானுபவமே அன்றி வேறில்லை. மந்திரங்களோட அர்த்தம் பலவாக விரியும். நாம் சொல்லும்போது ஒரு அர்த்தம் கிடைக்கும், இன்னொருத்தர் சொல்லும்போது வேறொரு அர்த்தம். ஏனென்றால் அனுபவங்களின் மீது ஏற்றி நாம் அதையெல்லாம் சொல்லுவோம். ஆனால் உண்மையாக சிவானுபவம் நமக்கு கிடைக்கணும். அந்த சிவானுபவம் கிடைத்து ஆன்ம லாபம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அதை மட்டும் செய்யாமல் விட்டுட்டு இந்த 2, 4, 6, 8, 10, 12, 14ன்னு அந்த வார்த்தைகளையே சொல்லிட்டு இருக்கோமே, இது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வள்ளல் பெருமான் கேட்குறார். சரி, வேற என்ன செய்யணுமா அதையும் அவரே சொல்றார் பாருங்க. இங்குள்ள எல்லாவர்க்கும் ஸ்வர்க்க நரக விசாரம் இல்லை. ஸ்வர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி இங்குள்ளவர்கள் எல்லாவர்க்கும் ஸ்வர்க்க நரக விசாரம் இல்லை. ஏன்னா நீ நல்லது பண்ணா சொர்க்கம் போவ, தப்பு பண்ணினா நரகம் போவ அப்படின்னெல்லாம் நம்மை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. இந்த ஆன்ம லாபம் கொடுக்கக்கூடிய அந்த சிந்தனையை நாம் கையில் எடுத்து விட்டால், நம்முடைய வாழ்க்கையாக பழக்கப்படுத்தி விட்டால் நமக்கு ஸ்வர்க்க நரக விசாரம் இல்லை.
அந்த குழப்பம், டைலமா, டில்லி டாலியிங், இப்படியா அப்படியா அப்படிங்கிற சிந்தனையே கிடையாது. நான் இப்படித்தான் இருக்கேன், யாருக்கும் தீங்கு செய்யலை அப்படிங்கும்போது எனக்கு நரகம் எங்கேருந்து வரும்? வராது இல்லையா? அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். இங்கு உள்ள எல்லாவர்க்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. தெளிவாக இருக்கும். பூமியில் வாழும்போதே நாம் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்களுக்கு என்ன ஆகும்னு அவர் சொல்கிறார் பாருங்க. ஏன்னா அவங்க இன்னும் அந்த ஆன்ம லாபம் தரக்கூடிய சிவானுபவம், சிவம், அன்பு என்கின்ற அனுபவத்தை பெறவில்லை. அதனால் அவங்க எப்படியெல்லாம் சுற்றி சுழல்வாங்கன்னு சொல்கிறார் பாருங்க. சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல்வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று, இதுதான் மிக முக்கியம், பல்வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனங்களை பெற்று, இந்த மாதிரி வேண்டுறேன், அந்த மாதிரி பண்ணுறேன், இப்படி கொடுக்குறேன், அப்படி செய்கிறேன்னு பல விதமாக சாதனங்களை செய்வோம். அதனால் 100க்கு 100 பிரயோஜனம் கிடைக்குமானா அற்ப பிரயோஜனம்தான் கிடைக்கிறது என்று வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக சொல்கிறார். சரி, இது செய்யாமல் வேற என்ன செய்யணும்னு சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. முடிவில் தடைப்பட்டு திருவருள் துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அஃது அருமை கடினம். இவ்வளோ தூரம் உருண்டு புரண்டு அங்கே போய் இங்கே போய் அலைந்து உழன்று எல்லாம் பண்ணி கடைசியில் சிறிய அளவில் திருவருள் இன்பத்தை பெறுவார்கள். அப்படி பெறுவது கூட கடினம் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. செய்ய வேண்டிய ஒரே ஒரு சிவானுபவம், ஆன்ம லாபம் என்னன்னா அன்பாக இருப்பது, உயிர் இரக்கத்தோடு இருப்பது, கருணை இரக்கத்தோடு இருப்பது. கருணையை நம்முடைய கடைசி வார்த்தையாக நாம் கண்டுபிடித்து விட்டால் அதற்கப்புறம் மனசு அலைபாயாது, மனசு உழலாது. சொர்க்கம் நரகம் என்று டில்லி டாலி அந்த தடுமாற்றம் எதுவுமே இருக்காது. அதனால்தான் இதை நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பத்தியை இது கடைசி வார்த்தை என்று சொல்கிறார். இதை தாண்டிய உண்மை, இதை தாண்டிய சத்தியம், இதை தாண்டிய ஆன்ம லாபம் வேற எதுவுமே இல்லை. சிவானுபவம் என்பது அன்பே சிவம் என்கின்ற அந்த ஒற்றை தத்துவம்தான். அது ஒன்றுதான் நம்ம அத்தனை பேருக்கும் சொர்க்கத்தை பூமியிலேயே காட்டும் என்று வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக சொல்கிறார். நம்முடைய சொர்க்கத்தை சிவானுபவமாக, அன்பே சிவம் என்கின்ற அந்த அனுபவமாக நாம் சமைத்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் சமைத்து கொடுப்போம். அது ஒன்றுதான் நம்முடைய சொர்க்கத்தை நாமே படைத்து கொள்வதற்கான ஒற்றை வழி. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.